ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராதிகா குஜகஸ்தூரி குங்குமாங்கித வக்ஷசம் ஸ்ருங்காரரசமூர்த்திம் தம் பக்த கோலாகலம் பஜே. உடுப்பி க்ஷேத்திர மகாத்மியம் மத்வாச்சார்யஸ்ய வைபவம் சாம்பிரதம் ஸ்ரோதுமிச்சாமக சத்குரோ பக்துமர்ஹசி. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். கலவு கலவு பவிஷ்யந்தி நாராயண பராயணகங்கிற இந்த வாக்கியத்தில் கலியுகத்தில் அநேக மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்கா, இன்னும் அவதரிச்சுட்டே இருக்க போகிறார்கள். இவர்களுடைய சம்பிரதாயம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எல்லாருக்கும் சாஸ்திரம் அப்படிங்கிறது தான் பிரமாணம். அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பரபிரம்மமும் எல்லாருக்கும் ஒன்று தான். அத்வைத சித்தாந்தத்தில் ஆதிசங்கரர் பிரம்மம் ஒரே ஒரு தத்துவம் அப்படின்னார். துவைத சித்தாந்தத்தில் மத்வாச்சாரியார் ரெண்டு தத்துவம்னு சொன்னார், சித்து ஈஸ்வரன். விசிஷ்டாத்வைதத்தில் பகவத் ராமானுஜர் சித்து அச்சித்து ஈஸ்வரன்கிற மூன்று தத்துவம் அப்படின்னார். இவர்களுடைய தத்துவங்கள் வேறையாக இருந்தாலும் இவர்களால் அறியப்படுபவன் அந்த பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். இன்றைக்கு துவைத சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஸ்ரீ மத்வாச்சாரியார்ங்கிற மகான் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணரை பிரதிஷ்டை பண்ணிய வைபவத்தை நாம் அனுபவிக்கலாம். ஐம்பூதங்களில் ஒன்று வாயு. சகஸ்ரநாமத்தில் பகவானுக்கு வாயு வாகனன் அப்படின்னே பேர். ஆத்மாவுக்கு சைதன்யத்தை கொடுக்கக்கூடியது இந்த வாயு. நம்மளுடைய சரீரத்தில் மற்ற உறுப்புகளை காட்டிலும் முக்கியத்துவம் பெறுவது எதுன்னா இந்த பிராணன். எப்படின்னா, கண் இல்லை அப்படின்னா தடவிண்டே ஜீவிச்சுடலாம், காது இல்லை அப்படின்னா கேட்காதபடியே வாயை பார்த்துட்டு ஜீவிச்சுடலாம், வாக்கு இல்லை அப்படின்னா சைகை காட்டி வாழ்ந்துடலாம், கைகால்கள்லாம் முடமாக போயிடுத்துன்னா முண்டமாக நகர்ந்து நகர்ந்து வாழ முடியும். பிராணன் இல்லை அப்படின்னா இவ்வளவு இருந்தும் பிரயோஜனமே இல்லை. பிராணன்கிற இந்த தேவதை தான் நமக்கு பரம உபகாரி. ஏன்னா எல்லா உறுப்புகளும் தூங்குற போது எல்லா உறுப்புகளும் ஓய்வு எடுத்துக்கும். ஆனால் இந்த பிராணன் மட்டும் ரெஸ்ட்டே எடுத்துக்காது. இது ரெஸ்ட் எடுத்துட்டா என்ன ஆகும்? ஆளே காலி. அதனால்தான் பிராண தேவதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம. ராமாயணத்தில் முக்கிய பிராணனா வரவர் யார் அப்படின்னா ஹனுமான். இவரை வாயு புத்திரன் அப்படின்னே சொல்லுவார். அதே மாதிரி மகாபாரதத்தில் வாயுகுமாரனா வரவர் பீமன். கலியுகத்தில் வாயுடைய அவதாரம் மத்வாச்சாரியார். இந்த மூன்று பேருமே அவதார புருஷர்கள், வாயுவினுடைய அவதாரம். இவர் மத்வாச்சாரியார் உடுப்பி க்ஷேத்திர சமீபம் ரதஜபீடபுரம் அப்படிங்கிற ஊரில் அவதாரம் பண்ணார். பரம வைதீக குடும்பம், பரம ஏழை. அந்த காலத்துலலாம் புளியங்கொட்டையை காசுன்னு வச்சுட்டு இந்த குழந்தைகள்லாம் விளையாடும் இல்லையா, அந்த மாதிரி இவரும் என்ன பண்ணார், புளியங்கொட்டைகள் எல்லாம் காசுன்னு அம்மா கிட்ட வந்து கொடுத்து, அம்மா உங்கள் கடன் அடைங்கோ அப்படின்னார். இவரோட அம்மா அவைகளை கொல்லை பக்கம் தூக்கி எரிஞ்சுட்டார். அது என்னாச்சு, மகாவிருஷமாக வளர்ந்துடுத்து, நிறைய புளியம்பழத்தை கொடுத்தது. அதை விற்று ஜீவிக்கிற மாதிரியான கைராசியான கை இந்த மகானுடையது. இன்றைக்கும் அந்த மரங்கள் அங்கே இருக்குது. அதை நான் போய் தரிசிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். அதாவது இங்கே இவர் என்ன பண்ணினார், ஒரு மரத்தை ஒரு சின்ன செடியை எப்படி நட்டார்னா உல்ட்டாவாக நட்டார். அதாவது மேலே இருக்கிற கிளை அந்த பாகத்தை கீழையும் தரையிலையும் வேர் வந்து மேலேயும் இருந்தது. அது அந்த மரம் அதுவும் அங்கே இருக்குது, அதையும் நான் பார்த்துருக்கேன். எப்பேற்பட்ட ஒரு சாதாரண ஜீவனம் இவர்களோடது. இவருக்கு காலத்தில் உபநயனமாகி சாஸ்திரங்கள்லாம் படித்தார், கல்யாணமே பண்ணிக்கலை. லோகத்தில் ஹரிபக்தியை நிலைநாட்டி வைதிக சித்தாந்தங்களை போதிக்கணும்னு ஆசைப்பட்டு சந்நியாசம் வாங்கிட்டு விட்டார். இவரை ஆனந்த தீர்த்தர் அப்படின்னு அழைப்பார்கள். சஞ்சாரத்துக்காக இந்த ஆனந்த தீர்த்தர் கிளம்பிட்டார். இப்போது உடுப்பி கிருஷ்ணன் எப்படி வந்தான் அப்படின்னு பார்க்கலாம்.
துவாரகையில் பகவான் கிருஷ்ணன் ருக்மிணி தேவியோட கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிட்டு இருக்கான். கதாச்சித் துவாரகாயாம் து பகவான் தேவகி சுதக ருக்மிண்யா சகசாந்தம் சக்ரே சல்லாபம் உத்தமம். அப்படி ருக்மிணியோட சந்தோஷமாக இருக்கிற போது, சல்லாபம் பண்ணிட்டு இருக்கிற போது, ததா கிருஷ்ணமுகேனைவ பால்யலீலாம் து கோகுலே, கோகுலத்தில் நடத்தின பால்ய லீலையை சொல்லிகிட்டே இருப்பானான். குழந்தையில் நான் ரொம்ப அழகாக இருப்பேன், நான் ருக்மிணி, எங்கள் யசோதாமா என்னை கண்ணே முத்தே இப்படிலாம் கொஞ்சுவா, இப்படிலாம் பேசுவானாம். இப்போவே இவர் இவ்வளவு அழகாக இருக்காரே, குழந்தையாக இருந்தபோது எத்தனை அழகாக இருந்திருப்பார் அப்படின்னு நான் ஒரு கோபிக்குட்டியாக இல்லாமல் போயிட்டேனேன்னு இவோ வருத்தப்படுவாளாம். அப்படி பால ரூபத்தை பார்த்துட்டு யுவரூபம் எப்படி இருக்கும்னு தோணித்தா ராதாதேவிக்கு. யவ்வன ரூபத்தை காமிச்சு அவளை கல்யாணம் பண்ணிட்டான். ராதா கல்யாணமே யவ்வன ரூபத்தை காமிச்சு கல்யாணம் பண்ணிட்டது தான். இப்போ இங்கே உடனே ருக்மிணி பிராட்டிக்கு இவள் ஆசைப்பட்ட பால ரூபத்தை காமிச்சுட்டான். சின்ன குழந்தையா நீல பாலகனாக ஆயிட்டான். ஆசையோடு அந்த குழந்தைய அள்ளி அணைச்சிண்டா, முத்தம் கொடுத்தா, கொஞ்சினா, நிலா காட்டினா, மம்மம் ஊட்டினா, ராத்திரி பூரா கொஞ்சி விளையாடினான். மறுநாள் பிராட்டிக்கு பயம் வந்துடுத்து. இவர் இப்படியே இருந்துட்டார்னா என்ன பண்ணுறது? பிரபோ, குழந்தை ரூபத்தை காட்ட தான் சொன்னேன், இப்படி குழந்தையாவே ஆயிட்டேளே, பழைய ரூபத்துக்கு மாறிடுங்கோ அப்படின்னா. ஏன் உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு கேட்டான். பிடிச்சிருக்கு, ஆனால் நான் உங்களுக்கு பாத சேவனம் பண்ணணும்னா அந்த ரூபம் தானே வசத்தி, அதனால் அந்த ரூபத்துக்கு மாறிடுங்கோ அப்படின்னா. சங்கல்ப மாத்திரத்தில் குழந்த ரூபத்தை அர்ச்சா திருமேனியாக மாற்றின்னுட்டான். அந்த குழந்த ரூபம் அர்ச்சா திருமேனியாக ஆயிடுது. அர்ச்சா ரூபம் உபேத்யைவம் அவசத் ருக்மிணி கிரகே. ருக்மிணியுடைய கிரகத்தில் அர்ச்சாரூப பால கோபாலனா அங்கே காட்சி கொடுத்துட்டான். அந்த அர்ச்சாரூபம் கண்கொள்ளா காட்சியாக இருந்துதான். எப்படி இருந்தது? அன்னைக்கு யசோதை தயிர் கடையிற போது இவன் மற்ற கையில் பிடிச்சுண்டு, மத்தோட கயத்தை மற்றொரு கையில் பிடிச்சுண்டு, பால் குடுமா அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தையா வஸ்திரமே இல்லாமல் நின்றுட்டுருக்கானாம். இந்த அர்ச்சா விக்கிரகத்துக்கு தினசரி என்ன பண்ணுவாளாம்? பிராட்டி ருக்மிணி பிராட்டி பூஜை பண்ணுவாளாம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு சல்லாபம் நடந்துட்டு இருக்கிற போது கண்ணன் சொன்னான், ராசக்கிரீடையை பற்றி சொன்னான். அதை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ருக்மிணி பிராட்டி. பௌர்ணமி அன்னைக்கு சமுத்திரக்கரையில் ராசக்கிரீடையை ஆடினான். பிருந்தாவன கோபிகைகள் தான் 16,108 பட்ட மகிழ்ச்சிகளாக வந்தாளாம். சாட்சாத் லக்ஷ்மி பிராட்டியே ராதை. இவாளோட ராசக்கிரீடை பண்ணணும்னு பண்ணினான் அப்படின்னு மகாபாரத ஹரிவம்சத்தில் வருது. இது நாரதர் கூட அப்போ வந்தாராம், வந்து பார்த்தாராம் அந்த ராசக்கிரீடையை, சமுத்திரக்கரையில் பண்ணின ராசக்கிரீடையை. ராசக்கிரீடாம் சமாரேபே ருக்மிண்யா சகமாதவக சத்யபாமாதிபிசாகம் சஹீபிஹி பீஷ்மநந்தினி உபதஸ்தே ஜெகநாதம் கந்தர்ப்ப ஜனகம் பிரபும் ஷோடசஸ்திரி சகஸ்ரேஷக குர்வந்து ராசமகோத்சவம். விசாலமான சமுத்திரம், 16,108 தேவிகள் இருக்கா. அவ்வளவு பேர்களும் களபச் சந்தனங்கள், குங்குமாதிகள் எல்லாத்தையும் மார்பில் பூசிண்டு ஒரு தேவிக்கு ஒரு கிருஷ்ணன், ஒரு தேவிக்கு ஒரு கிருஷ்ணன்னு வட்டமாக நின்றுட்டு 16,108 தேவிகள், 16,108 கிருஷ்ணன் எல்லாருமா வட்டமாக நின்று கும்மி கோலாட்டத்தோட ராசம் ஆடினார்கள் சமுத்திரக்கரையில், துவாரகையில். அவ்வளவு பேர்களுடைய சந்தனமும் என்னாச்சு, சமுத்திரத்தில் கரைஞ்சு போயிடுத்து. ஒரு சந்தனம் மலை மாதிரி ஆயிடுத்தான். சந்தனம் ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால சீக்கிரம் அது கரையாது. கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சு பகவான் வைகுண்டம் போயிட்டான். துவாரகை அழிஞ்சு போகும்படி சங்கல்பிச்சுட்டான். அரண்மனையே சமுத்திரத்தில் மூழ்கி போயிடுது. அந்த சமயம் மத்தும் கையுமாய் இருந்த பாலகோபாலன் என்ன பண்ணா தெரியுமா? இந்த சந்தன மலைக்குள்ளே வந்து சர்ன்னு இறங்கிட்டான். நாளடைவில் சமுத்திரம் தள்ளி போயிடுது, வேற எங்கேயோ போயிடுது. இந்த கோபி சந்தன மலை அப்படியே காஞ்சி போயிடுது. அந்த மலைக்குள்ளே மத்தோட யார் இருக்கா? இந்த பாலகோபாலன் இருக்கான் உள்ள.
அந்த இடத்த இன்னிக்கும் கோபி தாலாப் அப்படின்னு சொல்லுவா. அங்கே கண்ணனுக்கு ஒரு கோவில் இருக்குது. அடியேன் அதையும் சேவிச்சிருக்கேன். ஒரு நாள் ஒரு வியாபார கப்பல் சரக்கை ஏற்றிண்டு கிளம்ப முடியல. கப்பலை நகர்த்தவே முடியல. ஏன்னா கப்பல் ஒரு பக்கம் சாயறது, வெயிட்டு பேலன்ஸ்டாக இல்லையே, அதனால ஒரு பக்கமாக சாயறது. உடனே அவள்லாம் என்ன பண்ணா, கோபி சந்தன மலைக்கட்டிகள், மலை மாதிரி கட்டிகள் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் வெட்டி 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 இந்த கப்பலுக்குள்ளே போட்டேன். இப்போ அது சாயலை, பேலன்ஸ்டாக இருக்குது. துவாரகையிலேருந்து தான் கிளம்புறது இந்த கப்பல். துவாரகையிலேருந்து கிளம்பி பாதி தூரம் வந்தாச்சு. வந்த உடனே இந்த இடத்துக்கு வரப்போகிறது. எங்கே அப்படின்னாக்க இந்த கர்நாடகா பக்கம் வரப்போகிறது. திடீர்னு புயல் காற்று அடிக்கிறது, சூறாவளி அடிக்கிறது, கப்பல் ஆடுறது, எல்லாரும் பயப்படுறா. சமுத்திரம் அப்படியே பொங்கிறது. மாலுமி சொல்கிறான், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டான். கப்பல்லேருந்து எல்லாரும் பார்க்குறா. கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு கரை தெரியறதுப்பா, அங்கே போயிடலான்னா போக முடியல. கரையில் யார் நிற்கிறா அப்படின்னா, தண்ட கமண்டலத்தோட மத்வாச்சாரியார் நின்றுட்டுருக்க. அவர் கப்பலை பார்க்குற. மகான்கள்லாம் அவ்வியாஜ கிருபாளுவாச்சே, கப்பல் தாறுமாறாக அடங்காமல் போகிறதுக்கு காரணம் பேய் காற்று தானே. காற்று யார்? வாயுதேவன். இவர் யார்? வாயுவுடைய அவதாரம். அதனால ஆனந்த தீர்த்த யோகீந்திரம் ஸ்ரீகிருஷ்ண தியான தத்பரம் வாயோர் அன்ஷாவதாரம் தம் மனசா சரணம் யயுஹு. வேதத்தோட மகிமையை காட்ட வாயு சூக்தத்தை சொல்கிறார் இந்த மகான். வாயுதேவனை சந்தோஷப்படுத்தி காற்றை அடக்கிட்டார். ஆனந்த தீர்த்தோ பகவான் யாத்ரிகானாம் மகத்பயம் விஜ்ஞாய கிருபயா சத்யக தேஷாமேவ அபயம் ததௌ. யாத்திரிகள்லாம் உயிரை கொடுத்த பிராணதாதா இவர்னு சொல்லிண்டு கீழே இறங்கி இவரை சேவிக்கிறா எல்லாரும். அப்புறம் சொல்கிறா, சுவாமி, எங்கள் கப்பலில் விலையுயர்ந்த ரத்தனம், வைடூரியம், பவழம், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், ஏலக்காய், இப்படி நிறைய சரக்குகள் இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுறோம், நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டா. எனக்கு எதுவுமே வேண்டாம்னுட்டு பகவானை நான் பிரார்த்தித்தேன், அவன் காப்பாற்றிட்டான்கிறதே எனக்கு சம்பாவனை அப்படின்னுட்டு. உடனே அவள் சொன்னா, அட்லீஸ்ட் உங்கள் திருவடி எங்கள் கப்பலில் படணும் அப்படின்னு அழைச்சிண்டு போனான் இவரை. மூலையில் இவர் கோபி சந்தன அந்த மலை மாதிரி இருக்கிற அவள் போட்டா இல்லையா, அந்த மூட்டையை பார்த்துட்டார். உடனே சொல்கிறார், இதை எனக்கு கொடுத்துடுங்கோ அப்படின்னு கேட்டார். சுவாமி, இது வெறும் மணல் சுவாமி, இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவேள் அப்படின்னா, இந்த மண் தான்ப்பா உங்களை காப்பாற்றிட்டு, இதோட மகிமை எனக்கு தான்ப்பா தெரியும் அப்படின்னு. மம சந்நியாசினோ லோகே கிம் ரத்னைஹி கிம் தனைரபி கோபி சந்தனமே தத்து கிருஷ்ண பக்தி விவர்த்தனம். இதுக்கு கோபி சந்தனம்னு பேர். இதை தரிச்சுண்டா கிருஷ்ண பக்தி அபிவிருத்தி ஆகும். கோபி சந்தன லிப்தாங்கம் கிருஷ்ணநாம பராயணம் பூஜயந்தி சுரா சர்வே பத்மாட்ச துளசீதரம். கோபி சந்தனத்தினால ஊர்த்துவ புண்டம் தரிச்சுண்டு துளசி மாலையெல்லாம் போட்டுண்டா பக்தி ரசத்துக்கு அது அடையாளம், உத்தீபனம் அதுதான். அப்படி ஒருத்தர் இருந்தால் சொப்பனத்தில் கூட நரகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பாத்ம புராணத்தில் ஒரு கதை உண்டு. புலி அடித்து இறந்துட்டான். காட்டில் வேட்டையாட போன ஒருத்தன். ஒரு கழுகு அவனை கொத்துறது. அப்படி கொத்துற போது தன்னோட விரலால் நெத்தியில் ஊர்துவ புண்ற மாதிரி போட்டுடுத்து. அவன் என்ன பண்ணினா, ஒரு துளசி கட்டையில் விழுந்துட்டான். யமதூதர்கள்லாம் வந்தால் அவன்கிட்டக்கே வரலை. நம்மளாம் இவன்கிட்ட போகக்கூடாது, விஷ்ணு தூதர்கள் தான் இவனுக்கு அதிகாரின்னு சொல்லிட்டு போயிட்டா. அந்த ஊர்துவ புண்டம் இவன் தரிச்சுக்கல, அந்த கழுகோடைய கீறி அந்த ஊர்துவ புண்றத்துக்கே அவ்வளவு மரியாதை கொடுத்துட்டாவா. அப்போது தினசரி கோபி சந்தனம் இட்டுண்டா என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, பிரம்மதேவன் எழுதின லிபி, தலையெழுத்து எழுதுகிறாரே பிரம்மதேவன், அது கூட மறைஞ்சு போயிடுமா. ஏஷாம் லலாடே
கிருஷ்ணஸ்ய லிகிதம் ஷரணாம் புஜம் சத்யோ நஷ்யதி தேஷாம் து விதினா லிகிதா லிபிஹி அப்படின்னு சொல்லப்படுறது. அவ்வளவு வசத்தி. இப்படி அந்த கோபி சந்தனத்தோட பெருமையை சொன்னார் இந்த மகான் எல்லாருக்கும். உடனே அவள் சொன்னா அந்த மூட்டையை அப்படியே கீழே இறக்கிட்டா. அது முன்னாடி அப்படியே மேனி சிலிர்த்து தாண்டவமாடி, ஏன்னா இவருக்கு தெரியும் உள்ளே யார் இருக்கான்னு, மேனி சிலிர்த்து தாண்டவமாடி சோஸ்திரம் பண்ணுறாராம். பஜகோவிந்த மாதிரி ஒரு பஜனை தான் பண்ணுறாராம். தேவகி நந்தன சுந்தர ரூபா ருக்மிணி வல்லப பாண்டவ பந்தோ தேவகி நந்தன நந்தகுமாரா பிருந்தாவனாஞ்சன கோகுல சந்திரா கந்தபலாச்சன சுந்தர ரூபா நந்தித கோகுல வந்தித பாதா இப்படின்னு ஒரு கீர்த்தனமாக 12 சோஸ்திரம் பண்ணுறார். இவர் பாட 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 அந்த கோபி சந்தனத்துக்குள்ளே இருக்கிற அந்த கோபாலன் ஆவிர் பபூவ பகவான் கோபி சந்தன மத்தியத, அவனால் உள்ளே இருக்க முடியல. பட்டுன்னு கோபி சந்தனம் வெடிச்சுது. கோபாலன் காட்சி கொடுத்துட்டான். எப்படி காட்சி கொடுத்தார்? சரணத்வந்த சம்சோபி ஸ்வர்ணமணி நூபுரக கிங்கிண்யா பத்த ஜகனோ மனோகர திகம்பரக. சரணத்தில் மணி நூப்புரம் தரிச்சுண்டு இடுப்பில் கிங்கிணியோட திகம்பர பால ரூபனா நிற்கிறானாம். விஸ்தீர்ண பால சன்லிப்த கஸ்தூரி திலகாஞ்சிதக காகபக்ஷதரக ஸ்ரீமான் சஞ்சத் குடில குந்தலக மயூரபர்க மகுடச்சலன் மகர குண்டலக. அவனை வர்ணிக்கிறது. விஸ்தீர்ணமான நெத்தியில் கோபி சந்தனம் விட்டுருக்கான். கஸ்தூரி திலகத்தோடு நிற்கிறான். அழகான குடுமி, தலையில் மயிலிறகு, மணிமகுடம், கையில் மத்தோட கோல், அதை சுற்றின கயிற்றோட குழந்த ரூபத்தோட ஒன்றுமே போட்டுக்காம ஒரு பாலகனா இடுப்பில் ஒன்றுமே இதுவே தரிச்சிக்கவே இல்லை, எதுவுமே ஆடை தரிச்சிக்காம அப்படியே திகம்பரனாக நிற்கிறான். இந்த ரூபத்தை யார் பார்க்குறா? ஒரு யதி பார்க்குறார். பார்த்துட்டே இருக்கார். சுய நினைவு வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுறார், குதிக்கிறார், அழறார், உருள்றார், புரள்றார். யசோதையை போல் அப்படி கட்டிக்கிறார். அந்த வாத்சல்யம் வந்துடுத்து அவருக்கு. வாத்சல்ய பிரணயே நாபி தமாலிங்க புனப்புனக அபஷ்யத் பரமானந்த புரிதோ யதி புங்கவக. எதி பார்த்து அப்படி வாத்சல்யத்தோடு இருக்கார். இவர் நிற்கிறத பார்த்த உடனே ஊர் ஜனங்கள்லாம் வந்து கூடிட்டா. எல்லாரும் கோபாலனை பார்க்குறா. அழகான உடனே அந்த கோபாலனுக்கு ஒரு கோவில் கட்டினர். கோவில்தான் மடம், மடம்தான் கோவில். அதை கோவில்னு சொல்ல மாட்டா, மடம். அங்கே பிரதிஷ்டை பண்ணி கோபாலனுக்கு நித்திய ஆராதனம் பண்ணின்னு இருக்கார். கிருஷ்ணருக்கு அஷ்ட சகிகள் மாதிரி அஷ்ட சிஷ்யர்களை ஏற்படுத்தினர். அவளை அஷ்ட மடாதிபதிகள் அப்படின்னு சொல்லுவாள். இவ ஒவ்வொருத்தரும் வந்து வந்து பகவான் கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற பொறுப்பை கொடுத்துட்டார். அவள் ஒரு 4 வருஷம் ஒரு மடாதிபதி வருவார், அதுக்கப்புறம் அடுத்த மடாதிபதி வருவார். இப்படி அந்த பொறுப்பை ஏற்றுண்டார். இவர்களுடைய லட்சியமே உடுப்பி கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணுறது தான். பகவான் கிருஷ்ணன் ஆவிர்பவிச்சு இன்னைக்கும் அதே க்ஷேத்திரத்தில் பிரகாசிக்கிறான். ஸ்ரீ மத்வாச்சாரருடைய காலம் 1198 1278 வரைன்னு சரித்திரத்தில் இருக்கு. எப்படே உடுப்பி க்ஷேத்திர மகாத்மியம் பக்தி பூர்வகம் மத்வாச்சாரிய பிரசாதேன லபதே கிருஷ்ண தர்சனம். மத்வாச்சாரியார் பிரசாதமாக நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச கிருஷ்ண தரிசனம் தான் உடுப்பி க்ஷேத்திரம்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன்.